அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ரூபிக்ஸ் கியூபை வேகமாக சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். யூஸ்வலாக பிகினர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு 2 minutes இல்லை 1 minute 30 seconds அந்த மாதிரி ஆகும். பட் பிகினர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணியே நம்ம வந்து 1 minuteக்குள்ளே இல்லை 45 secondsக்குள்ளேயே வந்து சால்வ் பண்ணலாம். 30 secondsக்குள்ளே சால்வ் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் மெத்தட்ஸ் தான் போகணும், நிறைய ஃபார்முலாஸ் அதெல்லாம் கற்றுக்கணும். பட் பிகினர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணியே எந்த எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸும் இல்லாமல் அல்லது 1-2 எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம 1 minuteக்குள்ளே இல்லை 45 secondsக்குள்ளேயே சால்வ் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கியூபை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஸ்டெப்பு, அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லேயும் வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத ஒன்றா பார்ப்போம். இப்போ வந்து எடுத்த உடனே நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சால்விங் தி ஒயிட் கிராஸ், அதாவது ஒயிட்டோட 4 எட்ஜஸை நம்ம சால்வ் பண்ணணும். பிகினர்ஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோன்னா எல்லோ சென்டர் சுற்றி ஒயிட் எட்ஜஸை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து ஒரு இந்த கலர்டு சென்டர்ஸோடு மேட்ச் பண்ணி நம்ம ஒயிட் எட்ஜஸை சால்வ் பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து நம்ம டைம் சேவ் பண்ணுறதுனால 2 ஸ்டெப்பாக பண்ணுறது, அதாவது ஃபஸ்ட்டு எல்லோ சால்வ் பண்ணிவிட்டு எல்லோ கிட்ட ஒயிட் எட்ஜஸ் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒயிட் எட்ஜஸ் சால்வ் பண்ணாமல் டேரெக்டாக ஒயிட் எட்ஜஸை சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம எல்லோ கிட்ட எடுத்துகிட்டு வந்து மேட்ச் பண்ணுறதை டேரெக்டாக ஒயிட்லேயே மேட்ச் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒயிட் ரெட் எட்ஜ் இருக்குது, இப்போ வந்து பார்த்தா நம்மளுக்கு ஆல்ரெடி மேட்ச் ஆயிருக்கு, அதை டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து வேறு ஏதாவது ஒயிட் எட்ஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது, ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஆரஞ்சு சென்டரோடு நம்ம மேட்ச் பண்ணணும். அதுக்கு இதை இங்கே எடுத்துகிட்டு வரணும். அது ஒரு 2 R2 பண்ணால், அதாவது ரைட் சைடு 2 தடவை டர்ன் பண்ணால் நம்மளுக்கு இது சால்வ் ஆகிடும், மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆனதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து இங்கே இருக்கிறது வந்து ஒயிட் ப்ளூ. இந்த ப்ளூ எங்கே மேட்ச் பண்ணணும்னா இங்கே மேட்ச் பண்ணணும். இங்கே ப்ளூவோட மேட்ச் பண்ணிவிட்டு ஒயிட்டில் சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி சால்வ் ஆகிருந்த ஆரஞ்சு டிஸ்டர்ப் ஆயிடுது. அதுவும் வந்து நம்ம சம்டைம்ஸ் இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரே ஒரு எட்ஜ் மட்டும் இந்த மாதிரி மிஸ் அலைன் ஆகிடும். அதை நம்ம கரெக்டாக ஒரே ஒரு மூவ் தான் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சால்வ் பண்ணிடணும். அடுத்து லாஸ்ட்டாக இருக்க எட்ஜ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்குது. இதை வந்து டேரெக்டாக இங்கே க்ரீன்கிட்ட போய் மேட்ச் பண்ணாமல் இது வந்து எங்கே சால்வ் ஆகுதுன்னு பார்த்தா ஒரு மூவ் பண்ணால் இங்கே சால்வ் ஆகுது. ஸோ இது ஆக்சுவலாக இங்கே வரணும், இங்கே வரணும். ஸோ அந்த பீஸ் இங்கே வர வச்சு சால்வ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் திருப்பி ரீஅலைன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சால்வ் ஆகிடும். நான் இன்னொன்று கிராஸ் சால்வ் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி. இப்போ இதில் பார்ப்போம். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஒயிட் எட்ஜ் வந்து ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கு. என்ன கலர்னு பார்த்தா ப்ளூ. ஸோ ப்ளூவோட மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து வேறு ஏதாவது ஒரு ஒயிட் எட்ஜ் பார்க்கணும். ஒயிட் அண்ட் ரெட் எட்ஜ் இருக்குது. இப்போ ரெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ரெட்டை இங்கே வெளில எடுத்துகிட்டு ரெட்டை மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிவிட்டு ஒயிட்டோட சால்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி சால்வ் ஆயிருந்த ப்ளூ போயிருது. ஸோ அதை வந்து ஒரு மூவ் பண்ணி இங்கே மேலே திருப்பி சால்வ் பண்ணிடலாம். அடுத்த எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஆரஞ்சு ஆல்ரெடி மேட்ச் ஆகிருக்கு, சால்வ் பண்ணிடலாம். கடைசியாக இங்கே க்ரீன் இருக்குது, க்ரீனை இங்கே மேட்ச் பண்ணிவிட்டு R2 பண்ணால் நம்மளுக்கு எல்லாம் சால்வ் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லோ கிட்ட எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி ஒயிட் கிராஸை சால்வ் பண்ணிடுறோம். அடுத்து ஸ்டெப் 2 வந்து சால்விங் தி ஒயிட் கார்னர்ஸ். அதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான், அதாவது RU R', U'. இப்போ இந்த கார்னர் இருக்குது, இது வந்து இங்கே வரணும். ஸோ இன்கேஸ் வந்து ஒயிட் வந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா RU R', U'. ஒரு தடவை பண்ணாலும் நம்மளுக்கு சால்வ் ஆகிடும். அதே இன்கேஸ் இப்போ இந்த கார்னர் எடுத்துப்போம், இது வந்து இங்கே வரணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த ஃபார்முலாவை 5 times அப்ளை பண்ணணும். RU R', U'. 1 2 3 4 5 times நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஒயிட் சைடு வந்து ரைட் சைடை ஃபேஸ் பண்ணியிருந்தா, அதாவது ஒயிட் வந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ணியிருந்தால் 1 time பண்ணால் போதும் நம்மளுக்கு சால்வ் ஆகிடும். பட் இன்கேஸ் வந்து நம்மளை ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கும்போது 5 times பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா கியூப் அப்படியே லெஃப்ட் சைடாக திருப்பிட்டு, அதாவது ரைட் சைடில் பண்ணதை நம்ம லெஃப்ட் சைடில் பண்ணுறோம். அதாவது L', U', LU இது பண்ணால் சால்வ் ஆகிடும். அதாவது ரைட் சைடில் பண்ணுறதை நம்ம லெஃப்ட் சைடில் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரே ஃபார்முலாவில் சால்வ் ஆகிடும், 5 தடவை பண்ண வேண்டியதில்லை. அடுத்து இது வந்து அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிவிட்டு L', U', LU பண்ணால் நம்மளுக்கு சால்வ் ஆகிடும். அதே இன்கேஸ் ஒயிட் வந்து டாப்பு ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 3 times பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2 3. இதை வந்து நம்ம சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம RU R', U' பண்ணாமல் RU to R', U' பண்ணணும். அதாவது RU R', U' பண்ணாமல் U to R', U' பண்ணால் நம்மளுக்கு ஒயிட் ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அப்புறமா RU R', U' பண்ணால் நம்மளுக்கு டேரெக்டாக சால்வ் ஆகிடும்.
இப்படி தான் வந்து நம்ம ஒயிட் கார்னர்ஸை சால்வ் பண்ணும்போது டைம் சேவ் பண்ணலாம். இப்போ வந்து செகண்ட் லேயர். நம்ம செகண்ட் லேயரில் வந்து அவ்வளோவா ஃபார்முலா இல்லை. சம் ரேர் கேசஸில் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது இப்போ பார்த்தோன்னா இந்த 2 எட்ஜு பார்த்தோன்னா இந்த 2 எட்ஜுமே வந்து அட்ஜசண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த எட்ஜ் இங்கே வரணும், இந்த எட்ஜ் இங்கே வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிம்பிளாக ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு சால்வ் ஆகிடும். அதாவது R2 U2 R2 U2 R2 பண்ணால் நம்மளுக்கு சால்வ் ஆகிடும். இல்லைன்னா நம்ம செகண்ட் லேயரில் எப்படி டைம் சேவ் பண்ணலாம்னா இந்த ஒயிட் கார்னர்ஸை சால்வ் பண்ணும்போதே நம்ம டைம் சேவ் பண்ணலாம். அதாவது சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து கார்னர்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து செகண்ட் லேயருக்கு எட்ஜ் வந்து சால்வ் ஆகிருக்கும். இப்போ இந்த கேஸில் பார்த்தா நம்மளுக்கு ஆரஞ்சு ப்ளூ எட்ஜ் வந்து ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இந்த கார்னர் இங்கே வரணும். ஸோ நான் RU R'U' அந்த ஃபார்முலா பண்ணால் எனக்கு ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்குது, அதாவது கலைஞ்சு போயிடுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த லேயரை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். RU R'U' பண்ணிவிட்டு நம்ம இது திருப்பி பேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஒயிட் கார்னர் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்ட் லேயரும் சேர்ந்து சால்வ் ஆகிடும். இந்த மாதிரி செகண்ட் லேயரில் நம்ம டைம் சேவ் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப் வந்து சால்விங் தி எல்லோ கிராஸ். இந்த எல்லோ கிராஸில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது மொத்தம் 3 கேசஸ் இருக்கும். டாட், ஸ்மால் எல், அப்புறமா பிக் எல். பிக் எல் இருந்தால் நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா பண்ணி சால்வ் பண்ணிடுவோம். பட் ஸ்மால் எல் வந்து நம்ம 2 ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம ஒரே ஃபார்முலாவாக பண்ணலாம்னா இந்த ஸ்மால் எல் எப்படி வைக்காமல் இந்த மாதிரி U2 பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு RU R'U' பண்ணாமல் F' பண்ணாமல் ஸ்மால் எஃப், அதாவது இந்த ஃபஸ்ட் லேயரோடு சேர்த்து இந்த செகண்ட் லேயர், இந்த மிடில் லேயரும் இருக்குல்ல, இதையும் சேர்த்து மூவ் பண்ணோன்னா இது பேர் வந்து ஸ்மால் எஃப். அந்த மாதிரி பண்ணிவிட்டு RU R'U' ஸ்மால் எஃப்' பண்ணால் நம்மளுக்கு கிராஸ் சால்வ் ஆகிடும். அதாவது எஃப் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்மால் எஃப் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிவிட்டா நம்மளுக்கு ஒரே ஃபார்முலாவில் நம்மளுக்கு கிராஸ் வந்துடும். அதே டாட் கேஸில் வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரே ஃபார்முலாவை நம்ம 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம 2 ஃபார்முலாஸ்லேயே வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். அதாவது யூஸ்வலாக பழைய ஃபார்முலான RU R'U' F' பண்ணால் நம்மளுக்கு இந்த ஸ்மால் எல் வந்துடும். ஸ்மால் எல் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்மால் எல்க்கான ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, அதாவது இப்போ அது புதிய ஃபார்முலா ஸ்மால் எஃப் RU R'U' ஸ்மால் எஃப்' பண்ணால் நம்மளுக்கு ஒயிட் கிராஸ் வந்துடும். அதாவது ஸ்மால் எல் பிக் எல் ரெண்டுத்துக்குமே ஒரே தடவை பண்ணாலே நம்மளுக்கு கிராஸ் வந்துடும். அதே வந்து டாட் இருந்துச்சுன்னா 2 ஃபார்முலா பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஓரியன்டேஷன் ஆஃப் எல்லோ சென்டர்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா எல்லோ சென்டர்ஸும் இந்த எல்லோ எட்ஜஸும் வந்து எல்லோ சென்டர்ஸோட மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுவோம். இதில் வந்து அட்ஜசண்ட்டாக வந்து ரெண்டுமே மேட்சாக இருந்துச்சுன்னா ஒரே ஃபார்முலாவில் சால்வ் பண்ணிடுவோம். அதே இன்கேஸ் வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று வச்சுட்டு ஃபார்முலா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அட்ஜசண்ட்டாக எங்கே மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்து பண்ணுவோம். அதில் வந்து நம்ம அந்த மேட்ச் பண்ணி தேடுறதுக்கான டைம் அதிகமாகும். ஸோ அதை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணலான்னா எந்த இடத்துல வேணால், இது ரெண்டும் இப்படி தான் வச்சுருக்கணும்னு இல்லை, எந்த பொசிஷனில் வேணால் இதை வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா RU R'U' RU2 R', இது பழைய ஃபார்முலா. ஸோ இதை பண்ணிவிட்டு U' பண்ணும், அதாவது லெஃப்ட் ஹேண்டை வச்சு இந்த டாப் லேயரை மூவ் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஃபார்முலா அப்ளை பண்ணும். RU R'U RU2 R' பண்ணால் உங்களுக்கு எல்லா சென்டர்ஸும் ஓரியன்ட் ஆகிடும். இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து அதே ரெண்டு தடவை தான் ஃபார்முலா பண்ணுவோம். பட் ஆனால் இது வந்து அந்த மேட்ச் பண்ணுற டைம் குறைக்கணுன்றதுனால இதை நம்ம ஒரே ஃபார்முலாவை நீங்கள் டேரெக்டாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் எல்லோ கார்னர்ஸ். இந்த எல்லோ கார்னர்ஸ் எல்லாம் நம்ம ஓரியன்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் ஏதாவது வந்து கார்னர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கா, அதாவது எந்த கரெக்டான பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது மட்டும்தான் கரெக்டான பொசிஷனில் இருக்குது, மற்ற எதுவுமே வந்து கரெக்டான பொசிஷனில் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாக எல்லாமே கரெக்டாக வர வரைக்கும் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம அப்படி பண்ண வேண்டாம், ஒரே ஃபார்முலாவில் அது எல்லாத்தையும் கரெக்டான பிளேஸ்க்கு வர வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எந்த கார்னர் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த கேஸில் வந்து இதுதான் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது. அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க கார்னரில் கலரை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க கார்னர் கலரும் இங்கே கீழே இருக்க கலரும் ஏதாவது ஒரு கலர் சேமாக இருக்குன்னு பார்க்கணும். அதாவது இப்போ ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது, இங்கே வந்து க்ரீன் இருக்குது. இந்த 3 கலருமே எதுவுமே மேட்ச் ஆகலை. அதாவது இந்த 2 கலரில் ஏதாவது ஒரு கலராக இங்கே இருக்கணும். இதில் நம்மளுக்கு இங்கே ரெட்டு இல்லைனா ப்ளூ தான் இருக்குது, ஆனால் இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ மேட்ச் ஆகலை. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணால் இதை நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி அந்த ஃபார்முலா ஒரு தடவை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். அதாவது U R U' L' U R' U' L இதை பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே வந்து அதோட கரெக்ட் பொசிஷனில் வந்துருச்சு பாருங்கள். அதே அடுத்த கேஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே இருக்க கார்னர் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க கார்னரில் பார்த்தா நம்மளுக்கு வந்து என்னென்ன கலர் இருக்குன்னு பார்த்தா ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது. இங்கே என்ன கலர் இருக்குன்னு பார்த்தா ரெட் இருக்குது. ஸோ ரெட் அல்லது ப்ளூவில் ஒரு கலர் மேட்ச் ஆகுது. ஸோ அந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா கியூப் அப்படியே இப்படி டோட்டலாக ரொட்டேட் பண்ணிடணும். அதாவது கரெக்டாக பொசிஷனாக இருக்க கார்னர் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடுக்கு வர மாதிரி வச்சுட்டு
நம்ம இப்போ அப்ளை பண்ண ஃபார்முலாவை அப்படியே லெஃப்ட் சைடில் அப்ளை பண்ணுறோம். அதாவது எப்படின்னா u prime l prime u r u prime l u r prime பண்ணால் உங்களுக்கு எல்லாமே வந்து அதோட கரெக்ட் பொசிஷனுக்கு வந்து அரேஞ்ச் ஆகிடும். இதுக்கடுத்து நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு க்யூப் சால்வ் ஆகிடும். இந்த மெத்தட் இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 மினிட்குள்ளே பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் இருந்து நல்லா ஃபிங்கர் ட்ரிக்ஸ்லாம் நல்லா பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா 45 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.